அது எப்படிங்க? ஒரு போட்டின்னு வந்துட்டா, ஒண்ணு முயல் ஜெயிக்கணும், இல்லன்னா ஆமை ஜெயிக்கணும். அப்படிதானே? ஆனா, இங்க எப்படி 2மே ஜெயிச்சுது? அத தெரிஞ்சுக்க கதைய ஃபுல்லா பாருங்க. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். எல்லாருக்கும் வணக்கம். நான் ராணி. நம்ம தமிழ் ஸ்டோரீஸ் சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கதைய தொடர்ந்து கேளுங்க. இப்ப வாங்க கதைக்குள்ள போயிரலாம். ஒரு ஊர்ல அழகான ஒரு நதிக்கரை இருந்துச்சு. அதோட அங்க ரொம்ப பெரிய ஒரு ஆலமரமும் இருந்துச்சு. அந்த ஆலமரத்த 2 நண்பர்கள் தங்களோட இருப்பிடமா வச்சிருந்துச்சு. ஒண்ணு முயல், இன்னொன்னு ஆமை. இந்த 2 பேரும் நல்ல நண்பர்களா ஒத்துமையா தான் இருந்தாங்க. ஆனா, போக போக என்னவோ அவங்களுக்குள்ள போட்டியும், பொறாமையும் வர ஆரம்பிச்சுது. தொட்டதுக்கெல்லாம் இந்த 2 நண்பர்களுமான முயலும், ஆமையும் சண்டை போட ஆரம்பிச்சுதுங்க. அப்போ முயல் இப்படி சொல்லுச்சு. "இந்த மரத்த முதல்ல புடிச்சது நான் தான். உனக்கு முன்னாடில இருந்தே நான் இங்க இருக்கேன். அதனால நீ வேற மரத்துக்கோ, இடத்துக்கோ போயிடு." அப்படின்னு ஆமைய பார்த்து முயல் சொல்லுச்சு. அத கேட்ட ஆமையோ, "முதல்ல வந்தது என்னவோ நீயா இருக்கலாம். ஆனா இந்த மரத்த பாதுகாப்பா நான் தான் பாத்துக்கிறேன். அதனால வேணும்னா நீ வேற இடத்துக்கு போய்க்கோ" அப்படின்னு ஆமை சொல்லுச்சு. இப்படியே சண்டை போட்டுட்டு இருந்தா நேரம்தான் வீணா போகும். அதனால நம்ம 2 பேருக்குள்ளேயும் ஒரு போட்டி வச்சுக்கலாம் அப்படின்னு ரொம்ப தந்திரமா பேசுச்சு முயல். ஆமையும் தான் எந்த விதத்திலையும் குறைஞ்சதில்லைன்னும், எந்த போட்டியா இருந்தாலும் பரவாயில்ல, நான் ஜெயிப்பேன், நீ போட்டிய சொல்லு அப்படின்னு ஆமை சொன்னதும், முயல் தன்னோட வேகத்துக்கு ஏத்த மாதிரி ஒரு ஓட்ட பந்தயத்தை வச்சுக்கலாம்னு சொல்லுச்சு. அதை கேட்டதும் ஆமைக்கு கொஞ்சம் பயம் வந்துச்சு. எங்க முயலோட வேகத்துக்கு முன்னாடி நம்ம தோத்து போயிருவோமோ அப்படின்னு நினைச்சுச்சு. இருந்தாலும் ஓட்டப்பந்தயத்துக்கு சரின்னு சொல்லி பந்தயமும் நடக்க ஆரம்பிக்குது. அப்போ நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்சதுதான், முயல் ஆமையோட வேகத்தை ரொம்ப சாதாரணமா எடை போட்டதுனால கொஞ்ச நேரம் அசந்து தூங்கிடுது. ஆனா ஆமை தன்னோட இயல்பான வேகத்தை வச்சுட்டே விடாம முயற்சி பண்ணி முயல் தூங்கிட்டு இருக்கிறப்ப கூட அது ஓய்வெடுக்காம அந்த பந்தயத்துல ஜெயிச்சிடுது. தூக்கத்துல இருந்து எழுந்த முயலுக்கு ஒரே அசிங்கமா போயிருச்சு. அதனால மறுபடியும் இந்த போட்டியை நடத்தணும்னு ஆமை கிட்ட கெஞ்சி எப்படியோ சம்மதிக்கவும் வச்சிருது. இந்த தடவை முயலுக்கு ஆமையோட வேகத்து மேல எந்த ஒரு இழிவான எண்ணமும் இல்லாம சோம்பலை விட்டுட்டு போட்டிக்கு தயாராச்சு. ஆனா ஆமைக்கு இப்போ தன்னோட வெற்றியை நினைச்சு அதிக கர்வமா இருந்துச்சு. அதோட முயல் எப்படியும் களைப்புல தூங்கிரும்னு ரொம்ப இருமா போடவும் 2வது போட்டியை அணுகுச்சு. அதே மாதிரி 2 நண்பர்களும் கோட்டுல நிக்கிறாங்க. போட்டியும் ஆரம்பிக்குது. ஆமா தான் எப்படியும் ஜெயிக்க போறோம்ன்ற நினைப்புல இயல்பான தன்னோட வேகத்துல இருந்து இன்னும் கம்மியான வேகத்துல நடந்துச்சு. ஆனா முயலோ சீரான வேகத்துல ஓடி எந்த ஒரு இடத்துலயும் நிக்காம ஓய்வெடுக்காம முதல் ஆளா வந்து பந்தயத்துல ஜெயிச்சுது. போட்டியில தோத்த ஆமைக்கு இப்போ ரொம்ப கோபமாயிருச்சு. இந்த முயல் ரொம்ப தந்திரமா பேசி இந்த ஓட்ட பந்தயத்துக்கு என்ன சம்மதிக்க வச்சிருச்சு. இப்போ நான் யாருன்னு இந்த முயலுக்கு காட்டியே ஆகணும் அப்படின்னு யோசிச்சு ஆமை முயல் கிட்ட இப்படி சொல்லுச்சு. "நீ சொன்னதுக்கெல்லாம் நான் ஒத்துக்கிட்டு இந்த போட்டியில கலந்துக்கிட்டேன்ல. இப்போ நான் சொல்ற மாதிரி ஒரு போட்டியில நீ கலந்துக்கணும்" அப்படின்னு சொல்லுச்சு. முயல் தான் இப்போ ஜெயிச்சிருச்சே. ஜெயிச்ச அந்த மமதையில, "நீ எந்த போட்டியை வேணாலும் வை, நான் ஜெயிக்கிறேன்" அப்படின்னு சொல்லி போட்டிக்கும் தயாராச்சு முயல். ஆமை இப்போ தன்னோட போட்டிக்கான இடத்தை காட்டுச்சு. அது அந்த மரத்து பக்கத்துல இருக்கிற நதி. முயலுக்கு ஒரு நிமிஷம் என்ன பண்றதுன்னே தெரியல. இருந்தாலும் என்ன பண்ண முடியும்? தான் தான் போட்டிக்கு தயார்னு சொல்லியாச்சே. ரொம்ப பயத்தோட நதிக்கிட்ட வந்து நின்னுச்சு. ஆமைக்கு தண்ணியில போறது ரொம்ப சுலபமான காரியம். அது ஒரு பொருட்டே கிடையாது. ஆனா முயலுக்கு அப்படி இல்ல. அது தண்ணியில மூழ்கிடும். அதனால தான் தண்ணியில போற மாதிரி ஏதாச்சும் மிதக்கிற மட்டையோ மரத்தோட கிளையோ தண்ணியில வருதான்னு காத்துட்டு இருக்க, ஆமை அதுக்குள்ள பாதி தூரத்தை கடந்துருச்சு. இன்னும் கொஞ்ச நேரம் போச்சு. ஆமை முழு நதியவே கடந்து வெற்றியும் அடைஞ்சிச்சு. இப்போ மறுபடியும் 2 நண்பர்களுமே அந்த பெரிய ஆலமரத்துக்கு அடியில வந்து நின்னாங்க. அப்போ முயல் பேச ஆரம்பிச்சது. "நாம 2 பேருமே நமக்கு எது வசதியோ அதுக்கேத்த மாதிரி ரொம்ப தந்திரமா இந்த போட்டிகளை வச்சுக்கிட்டோம். அதனால இந்த போட்டிகள்ல இருந்து நான் தான் திறமசாலின்னும், இல்லைன்னா நீ தான் திறமசாலின்னும் சொல்லிடவே முடியாது. அதனால நம்ம 2 பேருக்கும் சவாலா இருக்கிற மாதிரி நான் ஒரு போட்டிய சொல்றேன். அதுக்கு நீ என்ன சொல்ற?" அப்படின்னு ஆமைய பார்த்து கேட்டுச்சு முயல். முயல் சொல்றதும் சரிதான் அப்படின்னு பட்டுச்சு ஆமைக்கும். அதனால முயல் சொல்ற மாதிரியே 2 பேருக்கும் சவாலா இருக்கிற மாதிரி ஒரு போட்டி வேணும்னு கடைசியா முயல் சொல்ற அந்த போட்டிக்கு சரின்னும் சொல்லுச்சு ஆமை. இப்போ முயல் வேற எதை பத்தியும் யோசிக்காம எந்த ஒரு தந்திரமான யோசனையையும் செய்யாம 2 பேருக்குமே சவாலா இருக்க அந்த போட்டியோட பாதி தூரத்தை நிலத்திலையும் இன்னொரு பாதி தூரத்தை அந்த நதியிலையும் வச்சுது. அதுக்கு ஆமையும் இதுதான் சரி அப்படின்னு சொல்லி போட்டிக்கும் தயார்னு சொல்லுச்சு. இப்போ இந்த 2 பேருமே இறுதி போட்டிக்கு தயாராகி கோட்டுல வந்து நின்னாங்க. போட்டியும் தொடங்குச்சு. முதல்ல நிலத்தோட தூரத்தை கடக்கணும், அப்புறம்தான் நதி நீர். இப்போ நிலம் அப்படின்றனால முயல் ரொம்ப வேகமா ஓடி கடந்துட்டு இருந்துச்சு. ஆமை ரொம்ப மெதுவா நிலத்தை கடந்துட்டு இருந்துச்சு. நிலத்தை முக்காவாசி கடக்கிறப்பவே நதிக்கரைக்கு பக்கத்துல இருக்கிற நதியை பார்த்துச்சு முயல்.
திடீர்னு என்ன நினைச்சதோ தெரியல, வந்த வேகத்திலேயே மறுபடியும் நிலத்தை நோக்கி பின்னாடி ஓட ஆரம்பிச்சுது. அப்பதான் ஆமை கால்வாசி நிலத்தை கடந்து வந்துட்டு இருந்துச்சு. முயல் திரும்பி வரதை பார்த்த ஆமை நின்னுச்சு. அடுத்த நிமிஷமே ஆமை கொஞ்சம் கூட எதிர்பார்க்காத மாதிரி ஒரு விஷயத்த செஞ்சது முயல். அது என்னன்னா, மெதுவா நடந்து வந்துட்டு இருந்த ஆமைய முயல் தூக்கி தன்னோட முதுகுல வச்சுக்கிச்சு. பிறகு வேகமா ஓடி நிலத்தோட தூரத்தை கடந்து இப்ப நதிக்கரையில வந்து நின்னுச்சு. ஆமையும் முயல் மேல இருந்து இறங்குச்சு. கீழே இறங்குன ஆமை தயங்கி நிக்கிற முயலை பார்த்துச்சு. தன்னை எப்படி தூக்கிட்டு வந்துச்சோ அதே மாதிரி முயலை இப்போ தன்னோட முதுகுல தூக்கி சுமந்துட்டு நதியவும் கடந்து முடிச்சுது. 2 நண்பர்களுமான முயலும் ஆமையும் ஒரு சேர அந்த போட்டியை முடிச்சாங்க. 2 பேரும் ஒன்னா ஜெயிக்கவும் செஞ்சாங்க. சந்தோஷம் தாங்கல 2 பேருக்கும். தூரத்துல இருந்து அவங்களோட அந்த பெரிய ஆலமரத்தை பார்த்தாங்க முயலும் ஆமையும். அவங்களுக்கு அப்பதான் புரிஞ்சது, அந்த பெரிய ஆலமரத்துல அவங்க மட்டும் இல்ல, எண்ணற்ற பறவைகள், பூச்சிகள், எறும்புகள்னு நிறைய உயிரினங்கள் வாழுதுன்னு. இனி அந்த ஆலமரம் எந்த ஒரு தனி ஆளுக்கும் சொந்தம் கிடையாதுன்னும், நாம 2 பேரும் நல்ல நண்பர்களா பகிர்ந்து இருப்போம்னு சொல்லி மீண்டும் நல்ல நண்பர்களா ஆகி ஒன்னு சேர்ந்தாங்க. இந்த கதையில நிறைய விஷயங்கள் மறைஞ்சிருக்கு. உதாரணத்துக்கு இயற்கை எல்லாருக்குமான சொத்து அப்படிங்கிறது. அதுக்கும் மேல இன்னொன்னு டீம் ஒர்க் அப்படிங்கிறதோட முக்கியத்துவம். ஆஃபீஸ்லயோ அல்லது நீங்க வேலை பார்க்குற இடத்துலயோ உங்களால ஒரு சவாலை சீக்கிரம் நல்லபடியா செஞ்சு முடிக்க முடியலாம். இன்னொரு சவாலை உங்களால இல்லாம உங்க நண்பர்களாலேயோ கூட வேலை பார்க்குறவங்களாலேயோ செஞ்சு முடிக்க முடியலாம். அதனால டீம் ஒர்க் ரொம்ப முக்கியம். இதுல வேலைகள் மட்டும் பகிரப்படுறது இல்லைங்க, நம்ம அறிவும் திறமையும் கூட பகிரப்படுது, வளரப்படுது. இந்த கதையில வேற என்ன நீதிகளை நீங்க கவனிச்சீங்கன்னு கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா ஒரே ஒரு லைக் பண்ணிட்டு நம்ம தமிழ் ஸ்டோரிஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. நன்றி, வணக்கம்.